हाय फ्रेंड्स गणपति चतुर्थी वंदाची सो नांगा डेकोरेशन பண்ண ரெடி ஆயிட்டோம் ஸோ சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருது. நாங்கள் நைட்டு வெள்ளிக்கிழமை நைட் 11 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோங்க நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் விடிய காத்தால 4 மணி தாங்க டெக்கரேஷன் முடித்தோம். எங்களோட கான்செப்ட் என்னென்னா எங்கள் விநாயகர் வந்து அப்படி செடி கொடியோடு அப்படி இயற்கையோட இயற்கை எங்கள் கூட இருக்கணும். ஃபைனலி நாங்கள் எங்கள் டிசைன் பண்ணி முடிச்சிட்டோங்க. இதாங்க எங்கள் டிசைன். எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் என் தம்பி என் குழந்தைங்க எல்லாருமே இதை வந்து ஒர்க் நாங்கள் பண்ணி நாங்கள் 4 மணிக்கு முடித்தோங்க. ராத்திரி பூரா தூங்காமல் இந்த ஒர்க் நாங்கள் பண்ணி முடித்தோம். 6 மணிக்கெல்லாம் என் விநாயகர் வீட்டுக்கு வந்துடும். நாங்கள் ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு 6 மணிக்கெல்லாம் என் விநாயகர் நான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பாருங்கள் என் வீட்டில் எவ்வளோ ஜம்முன்னு அழகாக ஏசியில் போட்டு என் விநாயகர் உட்காந்துருக்காரு. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த செடி இந்த கொடியெல்லாம் பார்த்து அதை பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை கணபதி அம்மாவும் வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு